இசை விசால் சீரியல்ல ஒரு குட்டி ப்ரோமோ வந்திருக்குது. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இசை விசாலுக்கு ஃபோன் பண்ணி, "என்ன விசால், அசோக்க பார்த்துட்டீங்களா? கூட்டிட்டு வந்துட்டீங்களான்னு?" கேட்குறாங்க. அப்போ விசால் சொல்றாங்க, "இதை பாரு இசை, இப்போ வரைக்கும் அசோக்கை கூட்டிட்டு வர முடியாது. அவன் விழுந்த வேகத்துல அப்படியே கை காலெல்லாம் சறுக்கல், சரியான காயம், அடி பலமா இருக்கு. அதனால நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் அட்மிட் பண்ணியே ஆகணும். அதுக்கப்புறம் தான் நான் கூட்டிட்டு வர முடியும். அதனால அந்த நேரத்துக்கு என்னால் கூட்டிட்டு வர முடியாது. நீ சீக்கிரமா கங்காவை கூட்டிட்டு போய் எப்படியாவது அந்த கல்யாணத்தை நிறுத்திடுன்னு சொல்லிடுறாங்க விஷால். இதை கேட்ட இசை, ஐயோ அப்படியா, சரி சரி, சீக்கிரமாக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் அசோக்கை நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க. நான் இப்போ உடனே போய் கங்காவை கூட்டிகிட்டு வரேன். என் கஸ்டடியில் தானே இருக்காங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இசை ஃபோனை கட் பண்ணனதும் அங்கேருந்து அவசரமாக போய்கிட்டு இருக்காங்க. இதை ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும் பார்த்துட்டு, இவ எங்கே போகிறா, கல்யாணத்தை நிறுத்திருக்காக, இவ எந்த எல்லைக்கு வேணாலும் போவா, இவ எங்கே போகிறா, என்ன பண்ணுறான்னு நம்ம ஒரு ஆளை அனுப்பிச்சு பின்னாடியே போய் பார்க்கணுங்கிறாங்க ஸ்ரீஜா. அவள் எங்கே போகிறான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறாங்க. நம்ம ஆளை ஒருத்தரை ஏற்பாடு பண்ணியிருக்கேன், அவள் எங்கே போனாலும் அவன் பின்னாடியே போய் அதை எப்படியாவது தடுத்து நிறுத்திடுவான். இந்த கல்யாணத்தை இவனால் நிறுத்த முடியாது பாருங்கங்கிறாங்க ஸ்ரீஜா. அப்படியா சொல்கிறேன், சரி சரி, நடக்கிறதையெல்லாம் பார்த்தா என்னமோ எனக்கு பயமாகவே இருக்குது, சீக்கிரமாக அதுக்கு எனக்கு ஏற்பாடு பண்ணுங்கிறாங்க. அப்போது இசை அவசரமாக ஸ்கூட்டி எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. ஸ்ரீஜாவோட ஆளும் அவங்க பின்னாடியே போய்கிட்டு இருக்காங்க. அப்போது ஸ்ரீஜா கிட்ட சொல்கிறாங்க, அவங்க போகிற ரோட்டு இந்த பக்கமாக போய்கிட்டு இருக்காங்கங்கிறாங்க. இசை எங்கே போனாலும் சரி, போனவளாவே இருக்கட்டும், திரும்ப அவள் மண்டபத்துக்கு வராமல் பார்த்துக்கோன்னு அடியாள் கிட்ட சொல்லிடுறாங்க ஸ்ரீஜா. இசை அவங்க ஃப்ரெண்டு பிரியா வீட்டுக்கு போயிருக்காங்க. பிரியான்னு சத்தம் போட்டு கூப்பிடுறாங்க. அப்போ பிரியா கதவை திறந்து வந்து, இசை வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நான் கங்காவை இப்போவே கூட்டிகிட்டு போயாகணுங்கிறாங்க. அப்போ கங்காவும் ரெடியாக இருக்காங்க. நான் வரேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இசை கங்கா ரெண்டு பேரும் அப்போ வெகு வேகமாக வந்துட்டு இருக்கிறத பார்த்து அந்த அடியால் உடனே ஸ்ரீஜா கிட்ட இந்த தகவலை சொல்கிறாங்க. இதை கேட்டதும் ஸ்ரீஜா அப்படியா, யாரை கூட்டிகிட்டு வரா, ஒன்றும் புரியலையே, சரி சரி, அவள் மண்டபத்துக்கு வராமல் ஏதாவது ஒன்று பண்ணி தடுத்து நிறுத்திடுங்கிறாங்க. சரி மேடம், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ரவுடியும் இசை வர்றதுக்கு விடாமல் அவங்க வண்டிக்கு எதிரவே போய் வேணுனே குறுக்க போட்டு நின்று சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ இசை நினைக்கிறாங்க, இது எல்லாமே ஸ்ரீஜாவோட வேலையாக தான் இருக்கணுன்ட்டு நல்லா அந்த ரவுடியை அடிச்சு தும்சம் பண்ணி தூர போட்டுட்டு அப்போ கங்காவை வெகு வேகமாக பத்திரமா மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. சுபத்ரா ருக்மணி கிட்ட வர்ஷினி ரெடியாக இருந்தானா கூட்டிகிட்டு வாங்குறாங்க. ருக்மணியும் வர்ஷினியோட ரூமுக்கு வந்து பார்க்குறாங்க. வர்ஷினி அழுதுட்டு இருக்காங்க. என்ன வர்ஷினி, இன்னுமா நீ ரெடியாகலை, எதுக்கு இப்போ அழுகிற, இங்கே பாரு, சுபத்ரா குடும்பத்துக்கு நீ மருமகளாக வரணும்னு நான் எப்படியெல்லாம் கனவு கண்டு தெரியுமா, எவ்வளோ ஆசைப்பட்ட அந்த ஆசை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நடக்க போகுது. ருக்மணி வர்ஷினியை பார்த்து சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் வர்ஷினியோ, என்னோட சூழ்நிலை தெரியாமல் அம்மா இப்படி பேசிகிட்டு இருக்காங்களேன்னு அவங்க ஒரு பக்கம் கண்கலங்கி நிற்கிறாங்க. இதை பார்த்த ருக்மணி சொல்கிறாங்க, என்னடி நான் இவ்வளோ சந்தோஷமாக அவங்ககிட்ட சொல்கிறேன், நீ எதுவுமே பேசாமல் அமைதியாக நிற்கிறத பார்த்தா இசை உங்ககிட்ட ஏதாவது சொல்லி வச்சிருக்காளா, இசை மட்டும் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும்னு ஏதாவது ஒரு திட்டம் போட்டு வச்சுருந்தா அப்புறம் இந்த அம்மாவை நீ உயிரோடவே பார்க்க முடியாதுங்கிறாங்க. ஐயோ அம்மா, என்னம்மா, ஏமா இப்படியெல்லாம் பேசுகிற அப்படின்னு வர்ஷினி அவங்க அம்மாவை பார்க்குறாங்க. ஆமாம், பின் என்ன, இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணுங்கிறதுக்காக நான் எவ்வளோ வேண்டுதல் எவ்வளோ பிரார்த்தனை வச்சுருக்கேன் தெரியுமா, நீ என்னடானா இதில் இன்ட்ரெஸ்டே இல்லாத மாதிரி இருக்க, இப்போ இசை என்னடானா எங்கேனே தெரியல, அவள் என்ன இந்த கல்யாணத்தை நிறுத்த ஏதாவது பிளான் பண்ணி கொடுத்துருக்காளா, இதை பாருடி, அவள் மட்டும் இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தட்டும், அப்புறம் இருக்கு அவளுக்கு அப்படின்னு சொல்லி ருக்மணி இசை திட்டுறாங்க. சரி சரி, சீக்கிரம் வா, முகூர்த்தத்துக்கு நேராச்சுன்னு சொல்லி ருக்மணி வர்ஷினியை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ வர்ஷினி வெளியிலேயே பார்க்குறாங்க, இசை வந்துட மாட்டாளா, வந்து இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி என்னை காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. அப்போ மணமேடைக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க ருக்மணி. வர்ஷினியும் மணமேடையில் போய் உட்காந்துக்கிட்டு ராகுவையும் காணோம் இசையும் காணுமே அப்படின்னு எதிர்பார்ப்போடு இருக்காங்க. இங்கே பார்த்தா மித்ரா அப்படியே மெல்ல 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 கண்ணு முழிச்சு பார்க்குறாங்க. அசோக் இவன் தான் மணமேடைக்கு வரப்போகிறான் என் பையன் அப்படின்னு சுபத்ரா சொல்லும்போது நான் அப்போ பார்த்ததும் சாக்கான, ஆனால் நான் அனுப்பிச்ச அசோக் இவன் கிடையாது, சுபத்ராவை யாரோ ஏமாத்திருக்காக இப்படி ஒரு திட்டம் போட்டிருக்காங்க, இவனை யாருங்கிறத நம்ம அடையாளம் காட்டியே ஆகணும், அந்த நேரம் பார்த்து இவன் கூப்பிட்டான்னு நாம இங்க வந்தோம், நான் வளர்த்துன அசோக்கு நீ கிடையாதுன்னு இப்பவே போய் சுபத்ரா கிட்ட சொல்றேன்னு சொன்னதும் எனக்கு பின்னாடி யாரோ கட்டையால என் தலையில அடிச்சுட்டாங்க, அதுக்கப்புறம் இப்ப என்னால எழுந்திருக்கவே முடியலையே, இப்ப நான் விழுந்து எவ்வளவு நேரம் ஆச்சுன்னு கூட தெரியலையே அப்படி மித்ரா கண்ணை மூடினபடியே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா கண்ணை திறக்கவும் முடியல, எழுந்திரிச்சு உட்காரவும் முடியல, ரொம்பவே சிரமப்பட்டுட்டு இருக்காங்க. இசை கங்காவை கூட்டிகிட்டு வர்றது தெரிஞ்சதும் ஸ்ரீஜா ஒரு வீடியோவை அனுப்புகிறாங்க. என்னென்னு பார்த்தா அங்கே பிரியாவுக்கு பேராபத்து இருக்கிற மாதிரியும் காட்டியிருக்காங்க. இதை பார்த்ததும் இசை அப்படியே பயந்து போய் நிற்கிறாங்க. ஐயோ, என்னால் எப்படி இப்படி பிரியாவுக்கு ஆபத்து வந்துருச்சேன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்ரீஜா சொல்கிறாங்க, இதை பாரு, நீ பழனியோட மனைவி கங்காவை கூட்டிகிட்டு வரேன்னு எனக்கு தெரியும், அப்படி ஒரு வேளை நீ இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டீன்னா உன்னோட ஃப்ரெண்டு உயிர் தோழி பிரியா உயிரோடு இருக்க மாட்டா, பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இசை பயந்துடுறாங்க. ஐயோ, நான் அப்படியெல்லாம் செஞ்சிடாத, அவளுக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாது, நீ தயவுசெய்து அவளை விட்டுருன்னு கேட்குறாங்க. அப்படின்னா நீ கூட்டிகிட்டு வந்த கங்காவை அப்படியே திருப்பி அனுப்பிச்சிடு, அவளை மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு வந்த இவ உயிரோடு இருக்க மாட்டா, அவளா முடிவு பண்ணிக்கோங்கிறாங்க ஸ்ரீஜா. வர்ஷினி இன்னும் இசையை காணுமேன்னு மணமேடையில் உட்காந்துட்டு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஐயர் தாலியை கொடுத்து எல்லாத்துக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. எல்லாருக்கும்
எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் பழனி கையில் கொடுக்குறாங்க. பழனியை வர்ஷினி கழுத்தில் தாலி கட்டுறதுக்கு மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இசை ஸ்ரீஜா பேசின அந்த வீடியோவையும் லொக்கேஷனையும் அப்படியே அசோக்கு அனுப்பி வச்சிடுறாங்க. அசோக் அவங்க கூட இருக்கிற இன்ஸ்பெக்டர் கிட்ட காட்டி, இங்கே பார்த்தீங்களா பிரியாங்கிற ஒருத்தருக்கு ரொம்பவே ஆபத்து, நீங்கள் சீக்கிரமாக போய் அவங்கள காப்பாற்றுங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் பிரியாவோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா ரவடிங்க எல்லாரும் சூழ்ந்துக்கிறத பார்த்ததும் அவங்கள அடிச்சு தும்சம் பண்ணி அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. பிரியா உடனே இசை கூப்பிட்டு, இசை உன்னால் இப்போ இன்ஸ்பெக்டர் என்னை காப்பாற்றிட்டாங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா இருக்கேன், நீ சீக்கிரமாக கங்காவை கூட்டிகிட்டு போய் வர்ஷினியை காப்பாற்றுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கங்கா மேடம் சீக்கிரமாக வாங்க, அந்த அயோக்கியனை வர்ஷினி கழுத்தில் தாலி கட்ட விடக்கூடாது, நான் சீக்கிரம் அவங்களை போய் காப்பாற்றி ஆகணுங்கிறாங்க கங்கா. ஆமாம் கங்கா, அதுக்காகத்தானே நான் உங்களை இவ்வளோ பாதுகாப்பாக வச்சு கூட்டிகிட்டு வந்தேன். அப்படி இருந்தோ ஸ்ரீஜா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு என்னோட ஃப்ரெண்டு பிரியாவுக்கு எவ்வளோ பெரிய ஆபத்தை கொடுத்துருக்காப்பாரு. நல்ல வேலை ஏதோ இன்ஸ்பெக்டர் அந்த இடத்துக்கு வந்து என் ஃப்ரெண்டை காப்பாற்றிட்டாங்க, இப்போ நீ எந்த பயம் இல்லை வாங்கன்னு சொல்லிட்டு கங்கா இசை 2 பேரும் சுபத்ராவை பார்க்க வராங்க. மணமேடையில் பழனி வர்ஷினி கழுத்தில் தாலி கட்ட போகும்போது நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு வர்றாங்க இசை. இதை கேட்டதும் ருக்மணிக்கு சரியான கோபம் ஆத்திரம். ஏண்டி கல்யாணம் நடக்க போகிற நேரத்தில் ஏண்டி நிறுத்த சொல்கிற, எப்போ பார்த்தாலும் அபசுகுணமாகவே சொல்லிட்டு தான் இருப்பியா, கரெக்டான நேரத்தில் வந்து கல்யாணத்தை நிறுத்த சொல்கிற, என்னடி ஆச்சு உனக்குன்னு திட்டுறாங்க. ஸ்ரீஜா திரும்பி பார்க்குறாங்க. என்னது கங்காவை கூட்டிகிட்டு வந்துட்டாலே இந்த இசை, இப்போ கல்யாணத்தையும் நிறுத்த சொல்கிறா. ஐயோ சீக்கிரமாக பழனி நீ அவள் கழுத்தில் தாலியை கட்டுன்னு ஸ்ரீஜா அவசரப்படுத்துகிறாங்க. அப்போது வர்ஷினி டக்குன்னு எழுந்திரிச்சு அக்கான்ட்டு வர்றாங்க. அப்போ பழனி உட்காரு தாலி கட்டணும் அப்படின்னு சொல்ல அதட்டுறாங்க. வர்ஷினி அந்த தாலியை தட்டி விட்டுட்டு மணமேடையை விட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்ததும் ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும், ஸ்ரீஜா என்னடி நடக்குதுங்க, வர்ஷினி என்னடி இவ்வளோ துணிச்சல அங்கே போயிட்டு இருக்கா, ஐயோ உண்மை தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சிந்தாமணி ஒரு பக்கம் பதட்டப்படுறாங்க. இந்த பக்கமாக ஸ்ரீஜா, அதாங்க எனக்கு ஒன்றும் தெரியல, ஆனால் அசோக்கும் தப்பிச்சு வர வாய்ப்பில்லை, அந்த பிரியாவையும் வச்சு மிரட்டிட்டோம், கங்காவை இப்படியே இவ வச்சுருந்து கூட்டிகிட்டு வந்துட்டா, கங்காவை விட்டு நான் பிரியா செத்துடுவான்னு நான் சொல்லி மிரட்டினேன், அப்படி இருந்தோம் இப்போ கங்காவை கூட்டிகிட்டு வந்திருக்கானா, அங்கே என்னமோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஆட்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஸ்ரீஜாவோட ஆட்களில் யாருமே ஃபோன் எடுக்கல. ஒருத்த மட்டும் ஃபோனை அட்டன் பண்ணி, ஐயோ மேடம் நாங்கள் தப்பிச்சதே பெரிய விஷயம் மேடம், நீங்களும் தப்பிச்சுக்கோங்க, இதுக்கப்புறம் எதுவும் என்கிட்ட கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இதை கேட்டு ஸ்ரீஜா, ஐயோ ஏதோ தப்பு நடந்திருக்கு, நம்ம ஆளுங்கெல்லாம் சொன்ன வேலையை செய்யாமல் எல்லாம் கோட்டை விட்டுட்டானுங்க போல இருக்கு, இப்போ எல்லாருமே வசமாக மாட்டிக்கிட்டானுங்க, அதுதான் ஒருத்தனும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான், ஐயோ இவ வேறு வந்திருக்கா, என்ன சொல்ல போகிறாளோ தெரியலேன்னு சிந்தாமணியும் ஸ்ரீஜாவும் பார்த்துட்டு இருக்காங்க. கங்கா சொன்னதை கேட்டதும் சுபத்ரா, யார் மணி இப்படி தப்பு தப்பாக சொல்கிற, மேடையில் உட்காந்துக்கிறது என் பையன் அசோக்குங்கிறாங்க. இல்லைம்மா அவன் பேர் பழனி, அவனோட பொண்டாட்டி தான் நான், இவனுக்கு இதுதான் வேலை, நிறைய பெண்களை இப்படித்தான் ஏமாத்திட்டா, அப்படித்தான் நானும் ஏமாந்துருக்கேன், அவன் உங்கள் பையன் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. கங்கா இதை கேட்ட இசையும், ஆமாட்டே இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மைதாங்கிறாங்க. அப்போ ருக்மணி வந்ததும், இசை என்னடி நினச்சிட்டு இருக்க, ஏதாவது ஒரு பிளான் பண்ணி வர்ஷினியோட கல்யாணத்தை தடுத்து நிறுத்தலானே நீ வந்திருக்கியா, கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு நீ நினச்சா ஒழுங்கு மரியாதையாக மண்டபத்தை விட்டு வெளியே போங்கிறாங்க ருக்மணி. அப்போ சுபத்ரா கிட்ட இசை கெஞ்சுறாங்க, இதை பாருங்கட்ட இந்த பொண்ணு சொல்கிறதெல்லாம் உண்மைதான், அங்கே உட்காந்துருக்கிறது உங்கள் பையன் அசோக் கிடையாது, அசோக்குங்கிற பேரில் இந்த பழனி உங்களை ஏமாத்துறதுக்காக நடிக்க வந்திருக்கான், இவன் எல்லாம் பணத்துக்காக இப்படி ஒரு பித்தலாட்டம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க இசை. சுபத்ராவுக்கு கோவம் வந்துடுது. என்ன இசை, நானும் அப்போ இருந்து பார்த்துட்டே இருக்கேன், நீ என்னடானா எதோ மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்க, வர்ஷினியோட கல்யாணத்தில் எந்த ஒரு தடையும் வராதுன்னு நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க, மறந்துட்டியா, உன்னால எந்த தடங்களும் வராதுன்னு நீ சொன்னதை கேட்டுத்தானே நாங்களும் இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்திட்டு இருக்கோம், அப்படி இருக்கும்போது இப்போ இடையில போந்து அது அசோக் கிடையாதுன்னு சொல்லி இந்த வர்ஷினி கல்யாணத்தை நிறுத்தணும்னு நீ சொல்லிட்டு இருக்க, இதெல்லாம் நாங்கள் நம்பர் கொண்டு முட்டால் கிடையாதுங்கிறாங்க சுபத்ரா. அத்தை நான் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நான் மதிக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இந்த கல்யாணம் நடந்தால் வீணால் வர்ஷினியோட வாழ்க்கையே வீணாக போயிடும், அங்கே கோந்திருக்கானே அந்த பழனியோட பொண்டாட்டி தான் கங்கா, இதை நான் நம்புங்க, இதுதான் உண்மைங்கிறாங்க. ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும் ருக்மணியை இன்னும் ஏற்றி விடுறாங்க. ஐயோ பார்த்தீங்களா உங்கள் பொண்ணு கல்யாணத்தை நிறுத்திருக்காக அவள் என்னென்னமோ தந்திரம் பண்ணிட்டு இருக்கா, நீங்கள் பார்த்து அவளை விரட்டினானா தான் இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்குன்னு சொன்னதும் ருக்மணி இன்னும் பாந்துக்கிட்டு வராங்க. இதை பாருங்க சம்பந்தி, இவ பேச்சியெல்லாம் கேட்காதீங்க, இந்த கல்யாணம் நடந்துடும் அப்படிங்கிற பொறாமையில தான் இவ இப்படி பண்ணிட்டு இருக்கா, முதல்ல இவளை மண்டபத்திலேருந்து வெளியே விரட்டினோன்னா எல்லாம் சரியா போயிடுங்கிறாங்க ருக்மணி. ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும் ஆமாஞ்சாமி போட்டுட்டு இருக்காங்க. சுபத்ராவும் ருக்மணி சொல்றதை கேட்டு, ஆமா நீ பேசுறது செய்யறது எதுவுமே எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, நீ வெளியில போங்கிறாங்க. இசை சொன்னது அங்கே யாருமே கேட்குற மாதிரி தெரியல. இசையை பிடிச்சு தள்ள போறாங்க. அப்பதான் மித்ரா வந்ததும் நிறுத்து சுபத்ரான்ட்டு வராங்க. மித்ரா இவ்வளவு நேரமா எங்க போயிட்டேன், நானும் உன்னை தேடாத இடம் இல்லை, ஆமா நீ வந்ததுலேருந்து எங்க போனேனே தெரியல, நாங்களும் தேடி பார்த்துட்டு சரி ரெஸ்ட் எடுக்கிறேன்னு நான் நினைச்சிட்டேங்கிறாங்க சுபத்ரா. இதை கேட்ட மித்ரா, நான் ஒன்றும் ரெஸ்ட் எல்லாம் எடுக்கல, அதோ அங்கே நிற்கிறானே அயோக்கிய மாப்பிள்ள, அவன் ஏதோ என்கிட்ட பேசணும்னு சொன்னான்னு சொல்லி நான் அந்த ரூமுக்கு போனேன், அப்பதான் இவன் தான் அசோக்குங்கிற பேர்ல நடிச்சிட்டு இருக்கான்னு தெரிஞ்சது, அப்ப நான் வளர்த்துன அசோக் நீ கிடையாது, இப்பவே
போய் சுபத்ரா கிட்ட சொல்றேன்னு சொன்னதும் எனக்கு பின்னாடி நின்று யாரோ ஒருத்தர் என் தலையில கட்டையால் அடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னால கண்ணு முழிக்கவே முடியல. இப்பதான் மயக்கம் தெளிஞ்சு வந்தேங்கிறாங்க மித்ரா. இதை கேட்டதும் சுபத்ரா பதறி போயிடுறாங்க. ஐயோ மித்ரா டாக்டர் உங்களுக்கா இப்படிங்கிறாங்க. ஆமா அங்க நிக்கிறானே அவன் ஒன்றும் உன் பையன் கிடையாது. நான் ஆசாசியா வளர்த்துனா அசோக் இவன் கிடையாது. இவன் என்னமோ பண்ணியிருக்கான். பண்ணிட்டு தான் இவன் வந்து அசோக்குங்கிற பேர்ல இங்க வந்து நடிச்சிட்டு இருக்கான். இந்த இசை சொல்றதெல்லாம் உண்மைங்கிறாங்க. பாத்தீங்களா நான் சொல்லும் போது நீங்க நம்பவே இல்லை. இப்பவாவது உண்மை தெரிஞ்சுக்கோங்கன்னு இசை சொல்லும் போது அப்ப கங்கா சொல்றாங்க இவன் தான் என் புருஷன், இவனை விட்டுறாதீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ எல்லாருமே சூழ்ந்து பழனி அடிக்க போற நேரத்தில் பழனி அங்க இருந்து யார் கையிலையும் சிக்காம தப்பிச்சு ஓட்டம் பிடிக்கிறாங்க. இசை இவனை விடக்கூடாது, இவனை பிடிச்சா தான் அசோக் எங்க இருக்கான்னு தெரியும்னு சொல்லிட்டு இசை இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி சீக்கிரமா மண்டபத்துக்கு வாங்க சார், இந்த பழனி இங்கிருந்து தப்பிச்சு போக பார்க்குறான், இவனை பிடிச்சா தான் இவ்வளோ பெரிய வேலையை பார்த்தது யாருங்கிறத கண்டுபிடிக்க முடியுங்கிறாங்க இசை. பழனி தப்பிக்க விடக்கூடாது, அவனை பிடிச்சா தான் இவனுக்கு பின்னாடி யார் இருந்தாங்கிறது தெரியும்ட்டு இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிள் எல்லாரும் மண்டபத்தை சூழ்ந்துடுறாங்க. ஒரு வழியா பழனியை பிடிச்சிடுறாங்க. பழனியை போட்டு பலார்னு அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த நேரம் கரெக்டா விஷால் அசோக் கூட்டிட்டு வராங்க. அதுவும் நான் வளர்த்தின பையன் அசோக், அவன் தான் ஆசாசியா எப்படி பொத்தி பொத்தி காப்பாத்தினேன், இப்ப பாரு இப்படி காயப்பட்டு நிக்கிறானேன்னு சொல்லி மித்ரா கண் கலங்கி போய் நின்றுட்டு இருக்காங்க. அப்பதான் மித்ரா இதுதான் உங்க அம்மா சுபத்ரான்னு சொல்லி அடையாளம் காட்டுறாங்க. அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வராங்க அசோக். அப்போ சுபத்ரா பார்க்கும்போது அப்படியே அசோக் தலையில கை காலெல்லாம் சர்க்கிள் காயமா தலையிலையும் அடிபட்டு இருக்கிறத பார்த்துட்டு சுபத்ராவும் கண் கலங்குறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அசோக் இந்த மண்டபத்துக்கு வந்தான். நான் கூட அவனை பார்த்தேன். ஏதோ ஒரு பாச உணர்வு என்னை அப்படியே தடுமாற வச்சது. அப்போ கூட இவன் சாப்பிடாம இருக்கானேன்னு சொல்லி நான் கூட்டிட்டு போய் இவனுக்கு சாப்பாடும் பரிமாறி ஊட்டினேங்கிறாங்க. இது கேட்ட மித்ரா அப்பவும் பாத்தியா தாய்மை பாசம், விடுமா உன்னை தேடி வந்ததும் உன் கையால சாப்பிட்டுருக்கான் பாருங்கிறாங்க. திரும்பவும் இங்க கொண்டு வந்து சேர்த்திருக்குன்னா உண்மையான அன்பு தான் காரணங்கிறாங்க மித்ரா. அசோக் நீ அனுப்பி வச்சதும் அவனை நம்ம வீட்டுக்கு விடாம தடுத்து நிறுத்தினது யார்? எப்ப அசோக் உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது யாருன்னு உனக்கு ஏதாவது தெரியுமாங்கிறாங்க. அசோக் அங்கே இங்க சுத்தி முட்டியும் பாக்குறாங்க. ஸ்ரீஜா தான் திருன்னு பார்த்துட்டு இருக்காங்க. இசைக்கும் விஷாலுக்கும் உண்மை தெரிஞ்சிருச்சு. ஆனா அசோக்கு யாருன்னே தெரியல, யாரோ ஒரு லேடி தான், ஆனா யாருன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிடுறாங்க. போட்டோவில் பார்க்கும்போது அங்க நிக்கிறாங்களே அவங்கள மாதிரி தெரிஞ்சதுன்னு ஸ்ரீஜாவை சொல்லிடுறாங்க. ஸ்ரீஜா ஐயோ அத்தை என்னது இவரை நான் இப்பதான் பாக்குறேன், இவருக்கு தலையில அடிபட்டதுனால என்னமோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அத்தை, இதுக்கு காரணம் நான் கிடையாது, எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி சுபத்ரா காலை பிடிச்சு கெஞ்சுறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் ஸ்ரீஜா தாங்கிறது தெரியும் அப்படின்னு நினைச்ச இசை ஸ்ரீஜா ரவுடிங்களுக்கு பணம் கொடுக்கறத போட்டோவும் வீடியோவும் எடுத்து வச்சிருக்காங்க இசை. அதை இப்ப எல்லாரும் முன்னாடியும் அதுவும் சுபத்ரா கிட்ட அந்த வீடியோ ஆதாரத்தை கொடுக்குறாங்க. வீடியோ ஆதாரத்தை பார்த்ததும் சுபத்ரா ஸ்ரீஜாவை மறைக்கிறாங்க. ஐயோ அத்தை என்ன இப்படி மறைக்கிறாங்களே, என்ன ஆதாரத்தை காட்டி தொலைச்சான்னு தெரியலையே அப்படின்ட்டு உடனே சுபத்ராவோட காலை பிடிச்சு கெஞ்சுறாங்க. அத்தை யார் சொன்னாலும் நம்பாதீங்க, நான் இதுக்கு காரணம் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப சுபத்ரா இப்படி மேல அப்படின்னு சொல்லி ஓங்கி பலார்னு அறையிறாங்க. அங்க போலீஸும் வந்துடுறாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறாங்க நாளை பார்க்கலாம்.